Hi guys, welcome back to my channel. இதான ராணிபுரம். ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்குது இங்கே என்ன ராணிபுரத்துக்கு, காசர்கோட்டில் இருக்கல ராணிபுரம் அந்த பிளேஸுக்கு. ஸோ எங்கே எப்படி இருக்குது, எங்கே இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் இந்த பிளேஸுக்கு வரும்போது காஞ்சங்காடுக்கு போயிட்டு அங்கேருந்து 45 கிலோமீட்டர் ஏதோ இருக்குது. ஸோ அது ஆனதுக்கப்புறம் 2.5 கிலோமீட்டர் உங்களுக்கு ட்ரக்கிங் இருக்குது. இந்த ட்ரக்கிங் பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே இருக்கிறவங்கன்னா இங்கே ரூம் கூட அவைலபிள் இருக்குது. நல்ல ரூம் இருக்குது, நல்லா பிளேஸ் கூட உங்களுக்கு இங்கேயே தங்கிட்டு நீங்கள் டூருக்கு வந்த மாதிரி இங்கேயே எல்லா பிளேஸும் பார்க்கலாம். அப்படியே சொல்லணுன்னா இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் கூட இருக்குது. நீங்கள் இந்த பிளேஸுக்கு இப்போது வண்டியில் வருதானே இங்கே பார்க்கிங் பிளேஸும் இருக்குது. பார்க்கிங் ஒரு 10 ரூபாய் இருக்கும். பின்ன டிக்கெட் வந்துட்டு 2 பேருக்கு 120 ரூபா. ஸோ 60 ரூபா ஒரு ஆளுக்கு. நீங்கள் இங்கே வரும்போது மட்டும் ஃபேமிலியாக வாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக வாங்க. ரொம்ப பேராக 2 பேருக்கு பதிலாக ரொம்ப பேராக இருந்தால் ஃபன் ஆகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மலை ஏறும்போது அவ்வளோ தெரியாது நமக்கு. அதனால வா, இன்னும் கொண்டு போகிறோம். எங்களுக்கு 2 அம்பா வேணுவா. இப்போ நீங்கள் இந்த பிளேஸ் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ரோடு நல்லாவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நாம் இங்கே வந்தப்போ நமக்கு ஒரு ஃப்ரெஷ் மூடு கிடைக்கும். பட் அந்த வழியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வழி கிடைக்கும், பானத்தடி ஏதோ. அந்த பிளேஸில் மட்டும் எங்களுக்கே பயமாயிடுச்சு. ஆனை இருக்குது புலி இருக்குன்னு சொல்லும்போது எங்கேருந்து வருமோ ஏதோன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ரோடு கூட எனக்கு வீடியோ பண்ணுறதுக்காகல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நினச்சிருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா ராணிபுரத்தில் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற பிளேஸில் இங்கே ஃப்ரூட்ஸு சேல் பண்ணுறாங்க, கட் பீஸ் பண்ணிவிட்டு. பின்ன ஜூஸ் இருக்குது, பின்ன ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது. வேணால் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். பட் கவர் எல்லாம் இருக்கிற இது ஐட்டம்ஸ்க்கெல்லாம் மேலே கொண்டு போகிறதுக்கு இல்லை நம்மளுக்கு. அதனால கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாமே சாப்பிடலாம், இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ மேலே நாம் ட்ரக்கிங்கு போகிறப்ப மட்டும் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போகணும். எங்களுக்கு 3 ஆள் சொன்னாங்க. ஒரு அந்த டிக்கெட் கவுண்டரில் பண்ணும்போது அவர் ஃபாரஸ்ட் கார்டு அவரே சொன்னார். அப்போ நாம் வேண்டான்னு சொன்னோம். பின்ன வரும்போது இன்னொரு அங்கே அந்த இதுக்கிட்ட இருந்த ஸ்டெப்ஸு கிட்ட அவரே சொன்னார் தண்ணி பாட்டில் கொண்டு போயிருக்கணும்னு. அப்போ நாம் அப்போது வேண்டான்னு சொன்னோம், பரவாயில்லன்னு. மேலே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைர் வந்துட்டு இருந்தது. ஆனால் அவங்களும் சொன்னாங்க தண்ணி பாட்டில் கொண்டு வந்தது இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் புரிஞ்சது தண்ணி பாட்டில் கொண்டு போங்கன்னு 3 ஆள் சொன்னாங்க. எதுக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. நீங்கள் கொண்டு போகணும், இல்லைன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு தண்ணி வேணுனாலும் யாரும் கொடுக்கறதுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் வருவாங்க. அப்படியே நாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோன்னா இந்த டிக்கெட் கவுண்டரில் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கிறது. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் வைகுந்தேரம் 3 மணிக்கு மேலே நம்மளை விடாது. ஸோ அதனால் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே டிக்கெட் எடுக்கும்போது அவ்வளோ பேர் இருந்ததில்லை. அதுவும் இல்லாமல் எல்லோரும் கீழே வந்துட்டுருக்காரு நாம் மேலே போகும்போது. ஸோ எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, நாங்கள் 2 பேருனா இந்த காட்டுக்குள்ளேன்னு. ஸோ மேலே போகும்போது பேசுகிறது கேட்டுருச்சு. அப்போது பயமாயிடுச்சு, யாரும் இல்லாதப்போ பேசுகிறதுன்னு. பார்க்கும்போது ஒரு லைன்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருதெல்லாம் ஒரு சவுண்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேட்குதெல்லாம் அதுக்கு ரொம்பவே சவுண்ட் ஆகிட்டு கேட்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது வண்டியில் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே நினச்சது எங்களை தான் ஃபாலோ பண்ணுறதா ஏதோன்னு. பின்ன வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக அதோட சவுண்டே கேட்குது. ஃபைனலி காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம். அப்படியே இங்கே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இங்கே நல்ல வெயில் இருக்குது, பட் தணுப்பு கூட இருக்குது. நமக்கு எப்படி தணுப்புனா ஃப்ரிட்ஜோட டோர் ஓப்பன் வைக்கிற பாருங்க, அப்போ ஒரு தணுப்பு ஜில்லுன்னு ஆகிடும், அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ரொம்பவே நல்லா இருக்கல பிளேஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்பா இது ஒரு மலை தான், இன்னும் 3 இருக்குது. எங்களுக்கு ஒரு இதுக்கு மேலே போகும்போதே உயிர் போயிட்டு வந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் 3 இருக்குது. எப்படி போகுது என்னன்னு தெரியல, போயிட்டுருக்கோம். இதுதான் பாருங்கள் 2வது மலைக்கு போகிற வழி. இந்த வழியிலே போயிட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்படி இப்போ வந்து பாருங்கள் வெளியில் அந்த மாதிரியே ஒரு வெளியில் வரதுக்கு இருக்குது. அது 2வது மலை.
മാതിരി என்னதப்பா இல்லை இங்கே எப்படி ஆனை நடக்குது ഇതാ എന്താ പക്കത്തുനിന്ന് ഒറ്റ ഓട്ടം വിടും എന്താ പൊയ്യിൽ കൂടി എന്താ വഴിയിരിക്കും ഓടി അമ്മ എന്താ പോലീസുകാർ പറഞ്ഞപ്പോ തണ്ണി കൊണ്ടുപോയി நல்லபடியா ரெண்டு ரெண்டு மூணு ஆள் அந்த சின்ன குழந்தைகளெல்லாம் ஓடிச்சு தண்ணி கொண்டு போங்கன்னு എൻ്റെ ഇഷ്ടം ക്യാമറ ഓടിക്കുന്നത് ഇത് എന്നെ കാണുന്നല്ലോ വലിയ വലിയ കല്ലുകൾക്കിടയിലൂടെയാണ് നമ്മൾ യാത്ര ചെയ്യുന്നത് അടുത്ത മലയുടെ മുകളിലേക്ക് എത്താനായി ഒരു കാര്യമുണ്ട് താഴേന്ന് അവർ വെള്ളം വേണോ വെള്ളം കൊണ്ടുപോട് വെള്ളത്തിൻ്റെ ബോട്ടിൽ കൊണ്ടുപോടുന്ന് പറയും അഹങ്കാരം കൊണ്ടത് വേണ്ടാന്ന് പറയരുത് ഒരിക്കലും കാരണം നമ്മളെ അനുഭവത്തിൽ വന്നിരിക്കുകയാണത് ഇവിടെ മുകളിലേക്ക് എത്തുമ്പോൾ ഭയങ്കര ദാഹമുണ്ട് അപ്പോൾ അതുകൊണ്ട് അവിടെ നിന്ന് 20 രൂപയുടെ വെള്ളത്തിൻ്റെ ബോട്ടിൽ വാങ്ങിച്ചിട്ട് വന്നാൽ അത്രയ്ക്കും നല്ലത് நல்ல பிளேஸ் ஆனால் மேலே வரும்போது வெள்ளம் கொண்டு வரலன்னா இங்கே தான் இருக்கணும் மேலே இருந்து இன்னும் மேலே போ ഓരോ മിനിറ്റിൽ ക്ലൈമറ്റ് ചേഞ്ച് ആകുന്നത് ഓരോ മിനിറ്റിലും ക്ലൈമറ്റ് ചേഞ്ച് ആകുന്നത് ഇപ്പോൾ നല്ല ഇരുട്ട് മൂടിയിട്ടുണ്ട് അതായത് രാത്രി മാതിരി ഇതൊക്കെ കാണുന്നില്ല അപ്പോൾ ടവർ ഇരിക്കുന്നത് നെറ്റ്വർക്കേ ഇല്ല அது வைஃபை இருக்கிறது டிக்கெட் கிட்ட மட்டுமான அது லாஸ்ட் பாயிண்டாக இருக்கும் ഗ്രീൻ പാർക്ക് ഫ്ലവർ புலி அல்ல புலியான வந்த இங்கே ஓடுறதுன்னு அறியாது மழை காலத்துல நல்ல மழையெல்லாம் വാവ് നല്ല കോൾഡ് ഉണ്ടല്ലോ
ആ പ്രാന്തത്തി മുമ്പിൽ ഓടിയിട്ട് നടക്കുന്നുണ്ട്. അവളെ വിചാരം അവളെ വീഡിയോ എടുക്കുന്നതെന്ന്. അവളെ വീഡിയോ ഞാൻ എടുക്കില്ല. ഞാൻ ഇവിടെ മലകളുടെയും മരങ്ങളുടെയും വീഡിയോ ആണ് എടുക്കുന്നത്. ആഹാ നല്ല തണുപ്പ്. നിങ്ങൾക്ക് കൊതിയാവില്ലേ പോകുന്ന സമയത്ത്? ആഹാ ലാസ്റ്റ് മല എന്താ ഇവിടെ നിന്ന് നോക്കിയാൽ കേറിയതേ അറിയില്ല നമുക്ക്. അതാ തണുപ്പ് തണുപ്പ് പറഞ്ഞാൽ തണുപ്പ് അറിയാം. ഒരുമാതിരി കുളിർന്ന് നമുക്കിപ്പോ നടക്കാൻ പറ്റാത്ത മാതിരി തണുപ്പല്ല, നോർമല് തണുപ്പ്. നല്ല രസമുണ്ട്. ഇനി ഇതിന്റെ മുകളിൽ ആളുണ്ടോന്ന് അറിയില്ല. ഇപ്പൊ നമ്മ രണ്ടുപേര് മാത്രം. നമ്മളെ കൂടെ വന്നവരല്ല, നമ്മ രണ്ടുപേര് മാത്രം ബൈക്ക് എടുത്തിട്ട് വന്നേ. റൂമാക്കിയാ നടക്കുമെന്നറിയില്ല. നോക്കുന്നുണ്ട് വീട് കിട്ടുന്നോന്ന്. കണ്ടോ ഒരു എന്തോ ഒരു ചെറിയ കൈ വറക്കും നിങ്ങൾക്ക്. അതവിടെ ഉണ്ട്. നമ്മളവിടെ കയറിയിട്ട് അവിടെ ഫോറസ്റ്റുകാരുണ്ട്, അവരോടെല്ലാം സംസാരിച്ചിട്ട് വന്നത്. நீங்கள்லாம் வரும்போது ஞாபகமாக வச்சுக்கோங்க, காலையில் 8 மணிக்கு விட்டாங்க, 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டு விட்டுறாங்க உங்களை. பட் அங்கே 4 மலை இருக்குது, ஸோ நம்மளுக்கு டஃப் அது. நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.